ஹாய்டா அருமி சாமியா தாரா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா டயாங்கான ஒரு லாங் சீரீஸ் தாண்டா கொண்டு வந்திருக்கேன். சீரீஸ் நேம் வந்துட்டு மாஃபியாஸ் குயின். தென் இன்ட்ரோ எதுவுமே வேணாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். நீங்கள் அப்படியே கண்டினியூ ஆகிக்கோங்க. ஓகேடா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது கரெக்டாக டைம் மிட் நைட் 1:00 1:30 அந்த மாதிரி இருக்கும். அங்கே ஒரு பிரிட்ஜுக்கு கீழே அங்கே யாருமே இல்லை. அங்கனுக்குள்ளே ஒரு 2-3 பாடி கார்ட்ஸ் சேர்ந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை செம்மையாக அடித்து வெளுத்துட்ருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வழியில் செம்மையாக கத்துறாரு, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னால் முடியல, ப்ளீஸ் உங்களுக்கு என்ன தான் வேணும், ஏன் என்னை இப்படி அடித்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு வழியிலேயே பேச முடியாமல் பேசுகிறாரு. ஆனால் அதுக்கு அந்த பாடி கார்ட்ஸ் யாருமே பதில் சொல்லாமல் அவர் அடிச்சுட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. அப்போ ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு கார் சவுண்ட் கேட்குது. அந்த கார் சவுண்ட் கேட்டதுமே அந்த பாடி கார்ட்ஸ்லாம் அந்த போலீஸ் ஆஃபீஸரை ஒரு பில்லர் மாதிரி இருக்குது அதில் ட்ரை பண்ணிவிட்டு அந்த கார் வர டைரெக்ஷன் பார்த்துட்டு நிற்கிறாங்க. அந்த கார் வந்து ஸ்டாப் ஆன ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உள்ளேருந்து ஒருத்தர் இறங்குறாரு. ஃபுல்லி பிளாக் கோட்டு, பிளாக் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, பிளாக் ஷூஸ், பிளாக் கூலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லி அப்படியே மெனின் பிளாக் மாதிரி இருக்கார். அவர் அப்படியே ஸ்டைலாக ஸ்லோவாக இறங்கி அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிற பிளேஸ் கிட்ட வராரு. அவர் வந்ததுமே அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் அவருக்கு பவ் பண்ணிவிட்டு வழி விட்டு நிற்கிறாங்க. அந்த வந்தவர் ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஆஃபீஸ் கிட்டே போயிட்டு அவர் ஃபேஸை பார்க்குறாரு. ஃபேஸ் ஃபுல்லாக பிளட்டு, அவரால் கண்ணை கூட திறக்க முடியல, சொருகிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு மாதிரி பார்க்குறாரு, ட்ரக் அடித்த மாதிரி ஃபேஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அவர் பேக்கெட்டில் இருந்து கன் எடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸரோட சின்னில் வச்சு அவர் வந்து இவரை ஃபேஸ் பண்ண வைக்கிறாரு. அவர் கண்ணை முடிக்க முடியல, அவருக்கு முன்னாடி யார் இருக்கார் அப்படின்னு கூட தெரியல. அப்படியே டைட்டாக கண்ணை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு. டேய், இன்னும் நீ சாவலையாடா? ஏய், உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? என்னோட போனோம் எனக்கு வந்து சேர்ந்துருக்கணும்னு சொன்னேன்ல, என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க எவ்வளோ நேரம்? இல்லை பாஸ், நீங்கள் தான் உயிரோடு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓ, அப்படி வேற சொன்னேன்னா? ஆமாம் பாஸ். அப்போ சரி, அவங்க மேலே தப்பு இல்லை. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவரை பார்த்துட்டு, உனக்கு என்ன தான் வேணும், யார் நீ, ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியாமலே கேட்குறாரு. ஓ, யார் நானா? இங்கே என் ஃபேஸை நல்லா பார்த்து சொல்லு, யார் நானுன்னு. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவரோட கண்ணை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் விஷனை வந்து கிளியர் ஆக்க ட்ரை பண்ணுறாரு. தென் அப்படியே ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி யாருன்னு பார்க்குறாரு. அவர் டயோங், ஆமாம் டயோங் தான், கிம் டயோங். இப்போ தெரியுதா நான் யாருன்னு? எதுக்கு டயோங் சார் என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்து அடிச்சிட்ருக்கீங்க? உங்களுக்கு எனக்கும் என்ன பிரச்சனை? உன் கூட எனக்கு பிரச்சனையா? யாரா நீ காமெடி பண்ணிகிட்ருக்க? உன் கூட பிரச்சனை வச்சுக்கிற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய புடிங்கியா? அப்புறம் எதுக்கு எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? அப்போட்டே அவர் கையில் இருக்கிற கன்னை லோட் பண்ணிட்டே, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃபேக்ட்ரியை ரைடு விடுறதுக்கு நீ பர்மிஷன் கொடுத்துருப்ப? அது என்னோட டியூட்டி சார். ஹோ, அப்போ அது உன்னோட டியூட்டி அப்படி தானே? ஆமாம் சார். அப்போது நீ அந்த டியூட்டியை நேர்மையாக இல்லை பண்ணியிருக்கணும். நீ என்ன பண்ண? ஏன் ஆப்போசிட் கேங்கான? ஸோ ஆப்போசிட் கேங் கிடையாது, அது ஆப்போசிட் அளவுக்கு கிடையாது, பொடி பசங்க. அவனுங்க கிட்ட காசை வாங்கிட்டு என்ன பிடிச்சி கொடுக்கணும்னு நீ ட்ரை பண்ணியிருக்க. ஆம் ஐ ரைட்? இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணா, நான் என் டியூட்டியை தான் செஞ்சேன். சப்புன்னு ஒரு ஸ்லாப் சவுண்டு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே தொங்குறாரு. அவரை கட்டி போட்டு வச்சுருந்துருப்பாங்களே, அப்படியே கீழே சாயிறாரு. இங்கே பார், எனக்கு பொய் சொன்னால் சுத்தமாக பிடிக்காது. செஞ்சனா செஞ்ச தப்பை ஒத்துக்கணும். மாட்டிட்டேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன மைத்துக்கு நீ இப்போ போய் பேசுகிற? அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர், தெரியாமல் பண்ணிட்டேன் சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. விட்டுறேன்டா, மொத்தமாக அவனை பரலோகத்துக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு. அவ்வளோதான், அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஸ்பாட் அவுட்டு.
பட் அப்படியே அவரோட காட்ஸ் எல்லாம் பார்த்து க்ளீன் த மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காரில் ஏறி அங்கேருந்து போயிடுறாரு. இங்கிட்ட அப்படியே உங்கள் சைடு வந்தால் நீங்கள் உங்கள் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் ஹேரை கோம் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் ரூம் டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு உள்ளே வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணி உங்கள் அண்ணா வராரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, என்னண்ணா நீ இன்னும் கிளம்பல போல, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு? இல்லைம்மா, இன்றைக்கி நான் அப்படியே தான் லீவ் சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா? என்ன அன்னி கூட ரொமான்ஸா? வெளியே போகிறீங்களா? நீ வேற ஏன் பின்னா நீ இப்போல்லாம் காரணம் இல்லாமல் லீவ் போட மாட்டியே. அது இல்லை, நியூ ஏரியா இல்லையா, ஸோ ரிஹானை ஸ்கூலில் சேர்க்கணும்ல, ஸோ அதான் ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுக்காக இன்றைக்கி லீவ். ஓஹோ சரி சரி. நீ கிளம்பிட்டியா? ஓ கிளம்பிட்டியானே, ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை போனி போடுறீங்க. அப்போது உங்கள் அண்ணா எந்திரிச்சு உங்கள் கிட்டே வந்து உங்களை அவரை பார்க்க வைக்கிறாரு. என்னண்ணா என்னாச்சு? ஃபஸ்ட் டே காலேஜ், பார்த்து பத்திரமா போகணும். என்ன எதுவும் வம்பு வளர்த்துட்டு ஏதாவது சண்டை போட்டுட்டப்பெல்லாம் இருக்கக்கூடாது, ஓகேவா? அண்ணா என்னை பார்த்தா என்ன சின்ன குழந்தை மணி இருக்கா வம்பு வளர்க்குறதுக்கு? அப்படி இல்லை ஓயன், நான் ஒன்றும் அங்கே ஸ்டூடெண்ட்டாக போகல, ஐம் அ ப்ரொஃபஸர் யூனோ. என்னதான் இருந்தாலும் நீ குழந்த மாதிரி தானே பண்ணுவ. அண்ணா நீ குழந்தைன்னு முதல் சொல்கிறத நிப்பாட்டுறியா? சரி சரி கிளம்பிட்டல்ல போ, நான் வேணா வந்து ட்ராப் பண்ணிட்டா? வேணாம், என்கிட்ட ஸ்கூட்டி இருக்குது, நான் போய்க்குவேன். அது சரி சரி, அப்போது வெயிட் பண்ணி ரியாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன்னா? எங்களுக்கு தெரியும் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மூஞ்சி திருப்பிட்டு கீழே போயிடுறீங்க. உங்கள் அண்ணாவும் உங்களை நினச்சி சிரிச்சுட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. எனக்குள்ளே நம்ம உங்களுக்கு ஒரு குட்டியான இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஓயன் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே காலேஜ் போகிறீங்க நீங்கள். தென் உங்களுக்கு வந்து ஒரு அண்ணா நேம் என்னென்னா ஷாம், அண்ட் சிஸ்டர் நேம் வந்து ரியா. உங்கள் அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு குழந்தை இருக்குது, இந்த பையன் பேர் வந்து ரிஹான். தென் உங்கள் அண்ணா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்டா, அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால தான் நீங்கள் இப்போ புசான் விட்டு சியோல் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகியிருக்கீங்க. தென் இந்த இன்ட்ரோ போதும்ல, இது மட்டும் போதும். நம்ம அதுக்கு அடுத்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே எப்படி பார்த்துக்கோங்க. இங்கே நீங்கள் கீழே போனால் உங்கள் அம்மா அண்ட் அண்ணி 2 பேரும் சமைச்ச ஃபுட் எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீங்கள் அப்போ தான் டைனிங்க்கு வரீங்க. வந்ததும் உட்காந்துட்டு சாப்பாடு வைக்க சொல்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ அவங்க கரெக்டாக உங்கள் அண்ணா பையன் ரியான் அவங்க சிஸ்டர் ரியா கூட அப்படியே அங்கே வரான் டைனிங் சாப்பிட்றதுக்காக. நீங்கள் அவனை பார்த்ததும் ரிஹான் குட்டி இங்கே வாங்க 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 அத்திட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் வேமா ஒயனத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் அவனை தூக்கி உங்கள் லேப்பில் உட்கார வச்சுட்டு, என்னாச்சு ரியான் குட்டி இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்துச்சு கிளம்பியிருக்கீங்க? அதுவா, அப்பா தான் புது ஸ்கூலில் சேர்க்க போகிறாராம், அதான் சீக்கிரமாக அம்மா எழுப்பி விட்டாங்க. சோ குட்டி பாப்பாவை சீக்கிரம் எழுப்பி விட்டாங்களா? சோ சரி சரி, நீங்கள் சீக்கிரமாக எழுந்துச்சா தானே இன்றைக்கி உங்களுக்கு நியூ ஸ்கூலில் போய்ட்டு சேர்க்க முடியும். அப்போ தானே அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிஹான் குட்டிக்கு கிடைப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா அத்தை? கண்டிப்பாக கிடைப்பாங்க ரிஹான் குட்டிக்கு. சரிங்க அத்தை அப்படி சொல்லிட்டு அவனும் உங்ககிட்ட க்யூட்டாக பேசிகிட்டே இருக்கான். நீ அவன்கிட்ட பேசிகிட்டே அவனுக்கும் சேர்த்து ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா ஒயன், ஆமாம் சொல்லு என்ன? ஃபஸ்ட் டே காலேஜ் பார்த்து இருந்துக்கோ, ஓகேவா? என்ன? சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒர்க்கை பார்க்குறாங்க. தென் நீங்கள் சாப்பிட்டதும் நீங்கள் உங்கள் சிஸ்டரை கூட்டிகிட்டு வெளியே வரீங்க. அப்போது உங்கள் அண்ணி, ஒயன் ஒரு நிமிஷம், சொல்லுங்கள் அண்ணி. ஈவினிங் வரும்போது ரிஹானையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுறியா? அதில் ஒரு பிரச்சனை இல்லை அண்ணி, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சரி ஒயன் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. தென் நீங்கள் அவங்க சிஸ்டரை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸ்ட்ரைட்டாக அவங்க சிஸ்டர் ரியாவை அவங்களோட ஸ்கூலில் போயிட்டு ட்ராப் பண்ணுறீங்க. தென் அவங்க இறங்கினதும், ரியா சொல்லுக்கா. ஃபஸ்ட் டே ஸ்கூல் யாருன்னா புள்ளி பண்ணுவாங்க கண்டிப்பாக, சியோல் ஸ்கூல் அதெல்லாம் நார்மல். யார் என்ன சொன்னாலும் அக்கா கிட்டே சொல்லணும், ஓகேவா? சரிக்கா, சரி பார்த்துப்போ, பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள விட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி உங்கள் காலேஜ் போகிறீங்க. இப்போது சிக்னலில் நின்றுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணி காதில் வச்சு ஹலோ அப்படி சொல்லிட்டு பேச போகிறீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பைக்காரன் வந்து உங்கள் கையை தட்டி விட்டு போயிடுறான்.
அதனால அந்த ஃபோன் அப்படியே கீழே விழுந்துருது. காலங்காத்தாலே டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, அது சிலுசிலாக நொறுங்கி போயிருக்கு. ஐயோ இது வேறையா, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டேவே காலேஜ் லேட்டாக போனால் நல்லாவா இருக்கும்? அது ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு காட் எங்கேயாவது சர்வீஸ் ஷாப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிலும் பார்க்குறீங்க. தென் அங்கே தள்ளி ஒரு சர்வீஸ் ஷாப் இருக்குது. தென் நீங்கள் உங்கள் பைக்கை எடுத்துகிட்டு அங்கே போகிறீங்க. அங்கே போயிட்டு உங்கள் ஃபோனை அங்கே கொடுத்துட்டு அண்ணா எவ்வளோ நேரம் ஆகும் ரெடியாக? நியர்லி ஒரு 1 hour ஆகிடும்னு நினைக்கிறேன் மேம். 1 hour ஆகுமா? சீக்கிரம்லாம் பண்ணி கொடுக்க முடியாதா மேம்? இப்போ தானே மேம் வந்து கொடுத்தீங்க, அதுக்குள்ளே எப்படி பண்ண முடியும்? ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தள்ளிட்டு வந்து கொஞ்சம் தள்ளி வந்து நிற்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறது? பெர்மிஷனும் போட முடியாது, ஃபோன் இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சுற்றிலும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அங்கே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் ஏதோ காலில், டே ஒரு வேலையை கூட உன்னால் ஒழுங்காக முடிக்க முடியாதா? எல்லாத்துக்கும் நான் தான் வரணுமா? ஒரு காலேஜ் டீலிங்கும் உன்னால் முடிக்க முடியலல்ல? வந்து தொலைகிறேன், சீக்கிரம் கார் அனுப்ப சொல்லி தொலை அப்படி சொல்லிட்டு கோபமாக கத்திட்டு இருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு, என்ன இந்த ஆள் இப்படி கத்திட்டு கிடக்கான், இவன்கிட்ட ஃபோன் வாங்கி கால் பண்ணலான்னு பார்த்தா இப்படி கத்துறானே அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ அவன் டென்ஷனாக காலை கட் பண்ணிட்டு ஹெட்டில் கை வச்சுட்டு நிற்கிறான். நீங்கள் அவரை பார்த்துட்டு, ஆபத்துக்கு பாவம் இல்லை கேட்போமே அப்படின்ற மாதிரி, எக்ஸ்கியூஸ் மீ சார். அவர் உங்களே பார்க்குறாரு. சார் உங்களை தான். என்ன வேணும்? அது வந்து என் ஃபோன் ஆக்சிடென்ட்லி கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. ஓ அதுக்கு? இல்லை உங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா ஒரு கால் பண்ணிட்டு தருவேன். ஓ எந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவர் இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசினதுக்கும் இப்போ உங்ககிட்ட பேசினதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபோனில் என்னடானா கத்திட்டு இருந்தார், இப்போ உங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு. நீங்கள் அதெல்லாம் சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோன் வாங்கி உங்கள் அண்ணாவுக்கு கால் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் அண்ணா அட்டென்ட் பண்ணிட்டு, ஹலோ யார்? அண்ணா நான் தான், நான் வயன். ஓ என்னம்மா, யார் நம்பர் இது, புது நம்பராக இருக்குது, என்னாச்சு எதுவும் ப்ராப்ளமா? ஐயோ இல்லைண்ணா, என் ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு, அதான் இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்கள்ட்ட வாங்கினேன். ஓ எல்லாம் ஓகே தானா? இல்லை நான் எதுவும் அங்கே வரணுமா? இல்லைண்ணா நீ எதுவும் வரலாம் வேணாம், நான் இப்போ தான் என் ஃபோனை சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன், ரெடி ஆகுறதுக்கு 1 hour ஆகுமா? நீ என்ன பண்ணுற, என் காலேஜ்க்கு ஒரு பெர்மிஷன் லெட்டர் மட்டும் மெயில் பண்ணி விட்டுறேண்ணா. ஓ சரிடாம்மா, எவ்வளோ நேரத்துக்கு? ஒரு 2 hours போடுண்ணா. 2 hours சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. நீங்களும் கால் கட் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் நின்றவரை பார்த்துட்டு, ஹலோ சார். என்னாச்சு? இந்தாங்க தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் ஓ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்கிறாரு. அப்போ கரெக்டாக அவருக்கு ஒரு கார் வருது. அதை வந்ததும் அவர் அதில் ஏறி போயிடுறாரு. நீங்கள் அவர் போகிறதே பார்த்துட்டு, பா சரி பணக்காரனாக இருப்பான் போலையே அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. தென் ஃபோன் ரெடி ஆனதும் நீங்கள் அதை வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்கள் காலேஜ்க்கு தான் போகிறீங்க. காலேஜ் போய்ட்டு ஆஃபீஸ் ரூமில் ஃபஸ்ட் டே காலேஜுன்றதுனால கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது என்ட்ரன்ஸை பார்க்குறீங்க. ஒரு 2 to 3 கார்ஸ், பிளாக் கலர் கார்ஸ் அப்படியே உள்ள உங்கள் காலேஜ் உள்ள என்டர் ஆகுது. நீங்கள் அதை பார்த்துட்டு கன்ஃபியூஸ்டாக, என்ன இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே உங்கள் கிளாஸ்க்கும் போயிடுறீங்க. நீங்கள் உள்ளே போனதுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சு நின்று உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் உட்காந்துட்டு, தென் ஐ எம் யுவர் நியூ இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், என்னோடய நேம் வந்து ஒயன், தென் உங்களை நீங்களே இன்ட்ரோ பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார்ட்டையும் நார்மலாக ஃபஸ்ட் டே அப்படின்றனால கிளாஸ் எதுவும் எடுக்காமல் சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபியூ மினிட்ஸ் கழித்து உங்கள் கிளாஸ்க்கு ஒரு 2-3 பாடி கார்ட்ஸ் வராங்க. நீங்கள் உங்களை பார்த்து, ஹலோ யார் நீங்கள், இப்போ எதுக்கு கிளாஸ்க்குள்ளே வரீங்க? 1 minute மேம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு என்ட்ரன்ஸில் வழி விட்டுட்டு நிற்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள ஒருத்தர் வராரு. அவர் தான்ப்பா நம்ம கிம் டயோங். நீங்கள் அவரை பார்த்ததும், இவர் மார்னிங் நம்ம ஃபோன் வாங்கி பேசணுமே அவர் தானே இது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துட்டு சென்டரில் போயிட்டு நிற்கிறாரு. நின்றுட்டு எல்லாரையும் அப்படியே ஒரு கிளான்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு கிளான்ஸ் விடுறாரு. நீங்கள் போயிட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்கே என்ன பண்ணுறீங்க, இது கிளாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர் உங்களை,
அவரோட ஒரு ஃபிங்கரை வச்சு அவரோட கிளாஸை வந்து கீழே இறக்கிட்டு அப்படியே உங்களை ஒரு லுக்கு விடுறாரு. நீங்கள் அவளை பார்த்துட்டு, சார் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், கிளாஸை வர டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தயவுசெய்து வெளியே போங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அகெயின் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, எங்கள் கைரா யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது யாருமே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. அவர்கிட்ட இங்கே கைரா யாருன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு பொண்ணை வந்துட்டு பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஸ்டாண்டப் அப்படின்றாரு. அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டு பயந்துகிட்டே நிற்கிது. அப்போது டே அவரோட காடை கண்ணை காட்டுறாரு. அந்த காடில் ஒருத்தர் போயிட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு வராங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு, சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டே இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா, விடுங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ டே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து டைட்டாக பிடிச்சி இழுக்கிறாரு. வலிக்குது, என்ன பண்ணுறீங்க நீங்கள், போலீஸ்க்கு கால் பண்ணுவேன், நீங்கள் முதல் விடுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பொண்ணை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. அவர் உங்களை அவர்கிட்ட க்ளோஸாக நிற்க வச்சு, இதோ பார், உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உன் ஒர்க் லெசன் எடுக்கிறது அதை மட்டும் பாரு, தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளெல்லாம் மூக்க நழிச்சிட்ருக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையை லூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. நீங்கள் வேணும் பின்னாடியே போகிறீங்க. பட் ஸ்டூடெண்ட்டில் ஒரு பையன் வந்துட்டு, மேம் 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 எங்கே போகிறீங்க, அந்த பொண்ணு, ஐயோ மேம் அது நம்ம பிரின்ஸிபல் சாரோட பொண்ணு தான், இப்போ பிரின்ஸிபல் சாரோட பொண்ணு அவர் கூப்பிட்டு போகிறாரு. நம்ம காலேஜ் பிரின்ஸிபலுக்கு மாஃபியாஸ் கூட லிங்க் இருக்குது, ஸோ ஏதாவது ப்ராப்ளமாக இருந்திருக்கும், அதான் கூட்டிகிட்டு போகிறாரு, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, பிரின்ஸிபல் சார் எப்படியாவது சேவ் பண்ணிடுவார். இப்போது வந்தவர் மாஃபியாவா? ஆமாம் மேம், ஏஷியாஸ்லே மோஸ்ட் டேஞ்சரஸ் மாஃபியா. ஓ அப்படின்னு நோட் பண்ணிட்டே டே போகிறதையே பார்க்குறீங்க. இந்த சைடு டே ஜன்னு நான் என்னண்ணா பார்த்தியாடம் அண்ணியா எவ்வளோ கட்ஸுன்னு என்கிட்டயே ஆர்கியூ பண்ண ட்ரை பண்ணா. அண்ணியா யாருண்ணா அண்ணி? அதான்டா இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் இருந்தாலே ஒரு ப்ரொஃபஸரு, அவள் தான், அவங்க அண்ணியா புரியலையேண்ணா. டே மக்கு பையில நான் அவளை லவ் பண்ணுறேன்டா. லவ்வா? என்னண்ணா சொல்கிறீங்க? ஏன்டா என் முகரெல்லாம் லவ் பண்ணுற மாதிரி இல்லையா? அப்படி இல்லைண்ணா, திடீர்னு லவ்ன்றீங்களே அதான் கேட்குறேன். திடீர்னுலாம் லவ் இல்லை, மார்னிங் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பார்த்ததான் அப்படியே கவுத்துட்டாடா. என்ன கண்ணு தெரியுமா அவள் கண்ணு, வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும். ஆனால் என்னன்னா இப்படி மாறிட்டீங்க, இல்லை மாற்றிட்டாடா. ஒரு நாள் இல்லையா, ஒரு நாள் இல்லை ஜன், ஒரு லுக்கில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். கரெக்டாக நீங்களும் அப்போ டேவை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பார்த்து அவனோட கூலரை லைட்டாக இறக்கிட்டு ஒரு லுக்கு விட்டு உங்களை பார்த்து விங்க் பண்ணுறான். நீங்கள் அதை பார்த்துட்டு டக்குன்னு கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஓகேடா, நம்ம இந்த பாட்டை எங்கேயே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் ரொம்ப சீக்கிரமே நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தென் ஓகேடா, டாட்டா, பை பை, லவ் யூ ஆல்.